சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். நாளை நீலகிரிக்கு ஆரஞ்சு அலர்ட். 10 மாவட்டங்களுக்கு கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது. இதையடுத்து நாளை 11/10/2025 தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் 12ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும், 13ஆம் தேதி நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களிலும், 14ஆம் தேதி, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.